ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். 2025 டிசம்பர் மாதம் வரை பட்டப்படிப்பை நிறைவு செய்த அனைவரும் ஆசிரியர் சேவை பரீட்சைக்கு தோற்றக்கூடிய வகையில் இந்த வர்த்தமானி திருத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வர்த்தமானி ஒன்றை கூட அச்சிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர் சேவை வர்த்தமானியில் உள்ள குறைபாடுகள் குறித்து இன்று விசேட அறிவிப்பு ஒன்றை எடுத்துள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் சேவை வர்த்தமானியில் உள்ள குறைபாடுகள் குறித்து இன்று விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் ஆசிரியர் சேவைக்கான போட்டி பரீட்சைக்காக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் 2025 ஜூன் 30 முன்னர் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்களே தகுதியுடையவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தினால் அதற்கு பின்னர் பட்டப்படிப்பை முடித்த பெருமளவான இளைஞர் யுவதிகளுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சஜித் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியை நீடித்து புதிய வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட வேண்டும். 2025 டிசம்பர் மாதம் வரை பட்டப்படிப்பை நிறைவு செய்த அனைவரும் ஆசிரியர் சேவை பரீட்சைக்கு தோற்றக்கூடிய வகையில் இந்த வர்த்தமானி திருத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அது பட்டதாரிகளுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துக்கு இணைவாக முன்னெடுக்கப்படும் அருணுத்தொர தேசிய வாசிப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேல் மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடமாடும் நூலக வாகனங்களை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன் நிகழ்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் கூடிய 10 நடமாடும் நூலக வாகனங்கள் மற்றும் 9300 புத்தகங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது. மேல் மாகாண சபையின் உள்ளூராட்சி திணைக்களம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது. இந்த நூலக வாகனங்கள் கொஸ்பேவே, சீதாவகபுர ஆகிய நகர சபைகளுக்கு கோமகம, தொம்பி, அத்துனக்கல்ல, மினுவாங்கொட, வத்தலை, புலத் சிங்கள, வல்லாவிட்டவிட்ட மற்றும் பாலிந்துவர ஆகிய பிரதேச சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த வேலை திட்டத்தின் மூலம் பிரதேச மட்டத்திலான வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் நூலக வசதிகளை பொதுமக்களின் இருப்பிடங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட 50% கூடுதல் கட்டணத்தை எதிர்வரும் டிசம்பர் 31 வரை நீடிக்க நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட 50% கூடுதல் கட்டணத்தை எதிர்வரும் டிசம்பர் 31 வரை நீடிக்க நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த முடிவு தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள சமீபத்திய வர்த்தமானி அறிவிப்பின்படி பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாகனங்கள் இரண்டிற்கும் இந்த கூடுதல் கட்டணம் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம், ஏப்ரல் மாதங்களில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்புகளின் செல்லுபடியாகும் காலம் அடுத்த ஆண்டு இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நிதித்துறை வட்டாரங்களின்படி இந்த வரிகள் தொடர்ந்து செயல்படுவதால் நாட்டில் வாகன விலைகளில் குறிப்பிடத்தக்க குறைவை எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் இந்த கூடுதல் கட்டணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே நடைமுறையில் இருந்தது. தற்போதைய பொருளாதார நிலைமைகள் மற்றும் அந்நிய செலவாணி மேலாண்மையை கருத்தில் கொண்டு இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டாம் என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் சந்தையில் தற்போது அதிகமாக உள்ள வாகன விலைகள் அந்த அளவில் நிலையாக இருக்கும் என்று சந்தை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவே காடுகளை அழித்து உருவாக்கப்படும் கிவுல் ஓயா திட்டம் பிழையானது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியா சாலம்பை குளத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், கிவுல் ஓயா திட்டம் என்பது தமிழ் மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களிலேயே பாரம்பரியமான ஒரு பெரிய காட்டை அழித்து உருவாக்கப்பட்டுள்ளது. கிவுல் ஓயா திட்டம் என்பது தமிழ் மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களிலேயே பாரம்பரியமான ஒரு பெரிய காட்டை அழித்து உருவாக்கப்பட உள்ளது. குறிப்பாக சாலம்பை குளம், பெரிய மடு அல்லது மடு ஆகியவை 2009 பின்னரே காடுகளாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் குறித்த காடானது பல தசாப்தங்களுக்கு முன்னர் காடாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதாகும். இந்த நிலைக்கு குறித்த திட்டத்திற்காகவே பழமையான 5000 ஏக்கர் உள்ள காட்டை அழிக்க உள்ளனர். பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் வேறு மாவட்டத்தில் வாழ்கின்ற பேரினவாத மக்களை இங்கே கொண்டு வந்து குடியேற்றம் செய்வதாகும் இதன் பெரிய சதியாகும். குறித்த சதிக்கு
வளர்ச்சிக்காகவே 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள காடுகள் அழித்து செய்கின்ற கிவுல் ஓயா திட்டமானது ஒரு பிழையான திட்டமாகும். சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் என சிந்திப்பவர்கள் இதற்கு எதிராகவே வழக்கு போட வேண்டுமே தவிர 100 வருடம் பழமையான மன்னார் புத்தளம் வீதியை மூடுவதற்கு வழக்கு போட்டு வெற்றி அடைந்து அதன் ஊடாக அதனை நியாயப்படுத்தி பேசுவது என்பது நியாயமானது அன்று. கிவுல் ஓயா திட்டம் தான் உண்மையான சுற்றுச்சூழலில் பாதிப்பாகும். தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழ்கின்ற வவுனியா மாவட்டத்திலேயே அல்லது வன்னி மாவட்டத்திலே இவ்வாறு செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மேலும் இதற்கு எதிராக நடவடிக்கைகளுக்கு தமிழ் தரப்பு எங்களை அழைக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்திலேயே எங்கள் கட்சியும் பூரண ஆதரவை வழங்க கட்டாயம். மேலும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தமிழ் தரப்பு எங்களை அழைக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்திலே எங்கள் கட்சி பூரண ஆதரவை கட்டாயம் வழங்கும் என்றும் இதன் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் சில தலைவர்கள் மகா சங்கத்தினரை குறிவைத்து வெளியிடும் வெறுப்பு நிறைந்த அறிக்கைகளை மற்றும் அவமானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்காலத்தில் 8000 பிக்குகளை கொழும்புக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளதாக வணக்கத்துக்குரிய முருத்தொடுவர் ஆனந்த தேரர் தெரிவித்தார். கொழும்பு அவையராமயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய தேரர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பௌத்தமும் பிக்குகளும் பல்வேறு துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று கூறினார். 74% மக்கள் பௌத்தர்களாக இருக்கும் ஒரு நாட்டில் பௌத்தர்கள் குப்பையில் வீசப்பட்டுள்ளனர் என்றும் ஆட்சியாளர்கள் பிக்குகள் வழங்கிய அறிவுரைகளையும் குறைந்தபட்ச மகாநாயக்க தேரர் வழங்கிய அறிவுரைகளையும் கவனிக்காத நிலைக்கு வந்துவிட்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிராக மகா சங்கத்தினர் பாரிய போராட்டத்தை அறிவிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் இதன் போது கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரும்பியவாறு தீர்வை வரியை அதிகரிப்பதை போன்று லாப் நிறுவனம் விலைகளை அதிகரித்துக் கொள்வதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார். நுகர்வோர் அதிகார சபை உறக்கத்தில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அவர் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலைகள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தம் செய்யப்பட உள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லாப் சிலிண்டரின் விலை 80 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விற்பனை விலை 4330 ரூபாயாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 1742 ரூபாயாகவும் காணப்படுகின்றது. இந்த விலை அதிகரிப்பு தொடர்பில் பொதுமக்கள் கடும் விசனம் வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையிலேயே நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான் விரும்பிய வகையில் ஏனைய நாடுகளுக்கு தீர்வை வரியை அதிகரிப்பதை போன்று லாப் நிறுவனம் தனது விருப்பத்துக்கு அமைய சிலிண்டரின் விலையை அதிகரித்துக் கொள்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களுக்குள் வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணி மீண்டும் தொடங்கும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போது அச்சிடுவதற்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் எண் தகடுகள் நிலுவையில் உள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். அந்த வகையில் புதிய இலக்க தகடு தயாரிப்பு சர்வதேச தரத்துக்கு இணங்க இருக்கும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். முந்தைய டெண்டர் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன உரிமையாளர்கள் தற்காலிக இலக்க தகடுகளை காட்சிப்படுத்த திணைக்களம் அனுமதி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனவரி மாதத்தில் மாத்திரம் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளினால் 378.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 5.6% வீழ்ச்சி என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பதிவான சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை விட நடப்பாண்டில் ஜனவரி மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9.7% வளர்ச்சியை சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் 2,77,327 என்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ஒரு சுற்றுலா பயணியின் தினசரி செலவு 171 அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. எனினும் அந்த செலவு தற்போது 148 அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளமையே சுற்றுலா பயணிகளின் மூலம் நாட்டுக்கு கிடைக்கப்பெறும் வருமானத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு காரணம் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் இருந்து தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடா அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி அனுமதி விதிகளில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாணவர் அனுமதி எண்ணிக்கையை குறைக்கும் அதேவேளை விண்ணப்ப நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களுடன் இணைந்த கூட்டு பாடநெறிகளில் சேரும் மாணவர்கள் இனி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தும் தனித்தனியாக அத்தாட்சி கடிதம்
பெற வேண்டியதில்லை, ஒரே ஒரு மாகாண அத்தாட்சி கடிதம் போதுமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொது நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு அத்தாட்சி கடிதம் பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள தொழிற்கல்வி பாடநெறிகளுக்கு சில விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள் கட்டாயம் அத்தாட்சி கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விண்ணப்ப நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டாலும் கனடாவுக்குள் நுழையும் மாணவர்களின் எண்ணிக்கையை அரசாங்கம் பெருமளவில் குறைத்துள்ளது. 2026 ஆண்டில் சர்வதேச மாணவர் அனுமதி இலக்கு 1,55,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டில் இந்த இலக்கு 3,05,900 இருந்த நிலையில் தற்போது அது அரைவாசியாக குறைக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நிலவும் வீட்டு வசதி தட்டுப்பாடு மற்றும் சமூக சேவைகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதே இந்த முடிவின் பிரதான நோக்கமாகும். வருகை மாணவர்கள் மற்றும் பட்டதாரி பார்வையாளர்கள் வழக்கம் போல் அத்தாட்சி கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் சில மாணவர்களுக்கு வசதியாக அமைந்தாலும் ஒட்டுமொத்த மாணவர் அனுமதி எண்ணிக்கையை அரசு கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.